Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க 20000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. நான் எப்படி எல்லாம் சேமிக்கலாம், எனக்கு எக்ஸ்ட்ராவா ரெண்டும் ஸ்கூல் ஃபீஸும் ஆட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கான மந்த்லி பட்ஜெட் பிளானிங் தான் சொல்ல போல. 2025ல் ஒரு 20000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட வருமானம் 20000 ரூபாய் இருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் ஸ்கூல் ஃபீஸையும் கட்டி மற்ற செலவுகளையும் பார்க்கறது அப்படின்றது தான் ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் 5 லட்ச ரூபாய் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி பாசிவ் இன்கம்மா வர வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோவும் நான் இதுக்குள்ள ஷேர் பண்றேன். லாஸ்டா இன்னைக்கு மந்த்லி பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போறோம். 20000 ரூபாய் வருமானத்துல 2025ல் நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். ரெண்ட் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா 5000 ரூபாய்க்கு மேல போனோம் அப்படின்னா 20000 ரூபாய் 5000 ரூபாய் போனாலே 15000 ரூபாய் ஆயிடும். ரெண்ட்டுக்கு 5000 ரூபாய் போனா அந்த 15000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மற்ற செலவுகள் எல்லாம் பார்க்கணும், சேமிக்கவும் செய்யணும். எல்லா விஷயங்களும் பார்க்கணும் அப்படின்னா நீ கொஞ்சம் சிட்டி அவுட்டரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் 5000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே ரெண்ட் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அரிசி மூட்டை ரைஸ் பேக் பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக தயிர் வாங்குறதா இருந்தாலும் வெளியே வாங்காதீங்க, நீங்களே வீட்டில் போட்டுக்கோங்க. மளிகை பொருளை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, சம்பா ரவை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா 70 ரூபாய் தான் ஆகுது. இதுவே நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா 190 ரூபாய் நமக்கு ஆகுது. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு பாருங்க. 110 ரூபாய் 120 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் மளிகை பொருளை எந்த அளவுக்கு குறைச்சி சேமிக்க முடியும் உங்களால் சேமிக்க. இப்போ அடுத்ததாக கவர்மெண்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் போட்டிருக்கேன். ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் போட்டிருக்கேன். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய். அப்ப அடுத்த மாசம் நீங்க புக் பண்ணும்போது 2 மாசத்தோட சேர்த்து 1000 ரூபாய் ஆயிடுச்சா, அப்ப நெக்ஸ்ட் மந்த் நீங்க ஈஸியா புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. இபி பில் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் போட்டிருக்கேன். பெட்ரோல் பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன். மோஸ்டா ட்ரெயின் பாஸ், பஸ் பாஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. முடியாத பட்சத்தில் இந்த பெட்ரோல் போடணும் அப்படின்னும் போது இதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன். 100 ரூபாய்க்கு எப்பயும் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கேன். அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கேன். எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும். கேஷ் ஒரு 500 ரூபாய் 650 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன். சரிங்களா? மெடிக்கலுக்கு, அதர் எக்ஸ்பென்ஸுக்கு, எமர்ஜென்சிக்கு கேஷ் சேவிங்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே 500 ரூபாய், இது ஒரு 650 ரூபாய் வரையும். கிட்டத்தட்ட இதுவே நமக்கு 15000 ரூபாய் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? வாடகை, நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. இப்போ பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், மற்ற சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம்? 20000 ரூபாய் பட்ஜெட்ல 15000 ரூபாய் போயிடுச்சு. இந்த 15000 ரூபாயில ஸ்கூல் ஃபீஸுக்கு அவங்க ஸ்கூல் ஃபீஸ் சொல்லிட்டாங்க. 3000 ரூபாய் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்து வைப்பாங்களா மாசம். அதனால அந்த ஸ்கூல் ஃபீஸை நான் அப்படியே போட்டேன். 3000 ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா உங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா இது ஓகே. 2000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கோல்டு ஸ்கீம்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி கோல்டு ஸ்கீம் போட்டு வச்சுக்கலாம். அதை நீங்க காயின்ஸா எடுக்கிறீங்களோ இல்ல உங்க பசங்களுக்காக ஒரு நகையா செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா, நீங்க உங்க பெண் குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப வருஷம் டைம் இருக்கு அப்படின் போது நீங்க தங்க நாணயமா வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னா அப்படியும் வாங்கிக்கலாம். இல்ல இந்த 2000 ரூபாவை நீங்க மாசம் ஒரு கோல்டு காயின் வாங்குற மாதிரியே பாத்துக்கலாம். அடுத்ததா இந்த 500 ரூபாய் நான் எப்படி சேமிக்கிறது? ஏன்னா நமக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கா அப்படின்னும் போது நாளைக்கு அவளுக்கு அந்த பணம் தேவையா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல ஒரு 500 ரூபாய் போட போறோம் பெண் குழந்தைக்காக. இந்த 500 ரூபாய் எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? ஏன்னா என்னோட சேவிங்ஸே 5000 ரூபாய். அப்படி ஸ்கூல் ஃபீஸுக்கு 3000 ரூபாய் போயிடுச்சு, 2000 ரூபாய் கோல்டு ஸ்கீமுக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு. 500 ரூபாய்க்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. உண்டியல் சேமிப்பு இருக்குங்க இல்லையா, அந்த கேஷை நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், கேஷ் சேவிங்ஸ்க்கு ஒரு 650 ரூபாய் போட்டிருக்கோம், எமர்ஜென்சிக்கு ஒரு 500, அதர் எக்ஸ்பென்சஸ்ல 500, மெடிக்கலுக்கு ஒரு 500. இதுல அட்லீஸ்ட் நம்மளால ஒரு 500 ரூபாய் மிச்சப்படுத்த முடியாதா? இந்த 500 ரூபாவை நீங்க மிச்சப்படுத்தி இந்த சேவிங்ஸை பண்ணீங்க அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 500 ரூபாய் போட்டா போதும். 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? 500 ரூபாய் போட்டீங்கன்னா 90,000 சேவ் பண்ணிருப்பீங்க. வட்டி பாத்தீங்கன்னா 1,87,306 ரூபாய், 1,87,306 ருபீஸ் கிடைக்கும். பிளஸ் மொத்தமா நமக்கு கிடைக்கும் தொகை 2,77,306 ரூபாய், 2,77,306 ருபீஸ் நமக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டமா கிடைக்கும். இப்போ இந்த சேவிங்ஸை நீங்க கேஷ் சேவிங்ஸா, மெடிக்கல், அதர் எக்ஸ்பென்சஸா, எமர்ஜென்சியா பண்ணி கன்ஃபார்மா பண்ணணும். ஏன்னா ஒரு பெண் குழந்தை இருக்கா அப்படின்னா இப்படி போட்டு வச்சா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த எல்லாத்தோட சேவிங்ஸ் முடிஞ்சாச்சு. உங்களால எக்ஸ்ட்ராவா இல்லத்தரசியா இருக்கீங்க, உங்க வீட்டுல ஏதோ ஒரு வருமானத்தை உங்களால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
ஒரு 500 ரூபாய் மட்டுமே ஆர்டி போடுங்க போதும். ஒரு 500 ரூபாய் ஆர்டி போட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு 30,000 ரூபாய் ஆகும் நீங்கள் கட்டியிருந்த தொகை. வட்டி பார்த்தீங்கன்னா 5,496 ரூபாய். மொத்தமாக நீங்கள் 5 வருஷத்தில் சேமித்த தொகை 35,496 ரூபாய். இந்த 500 ரூபாய் அப்படின்றது சின்ன அமௌண்ட்டாக உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டாக இது கிடைக்கும் போது நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிருக்கீங்க. அது உங்களுக்கு நாளைக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு 500 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 1000 ரூபாய்க்கு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம், இல்லை இல்லத்தரசியாக இருந்து சேமிப்பை பண்ணலாம். ஏன்னா வாடகையிலேருந்து சேமிக்க முடியுது. அரிசி மூட்டை 1800 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன். ஆனால் 1600 ரூபாய் 1700 ரூபாய் கூட அரிசி மூட்டை இருக்குது. அதில் ஒரு 100 ரூபாய் மிச்சப்படுத்த முடியும். இல்லை அப்படின்னா மளிகை பொருளை 2000 வரையும் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பெண் பிள்ளை நீங்கள் 2 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக ஆகலாம். அப்போ நீங்கள் இதுல இருந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து வைக்க முடிஞ்சா எடுத்து வைங்க. ரீசார்ஜுக்கு ஃபோன் ரீசார்ஜுக்கு ஒரு பர்சனுக்கு இந்த மாதம் பண்ணீங்கன்னா அடுத்த பர்சனுக்கு அடுத்த மாதம் பண்ண போறீங்க அப்படின்னும் போது ஒரு சில ரீசார்ஜ் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த ரீசார்ஜை பண்ணி இதுல இருந்து 100 ரூபாய் எடுக்க முடிஞ்சா கூட எடுத்து வைங்க. பெட்ரோல் செலவுகள் இல்லை அப்படின்ன பட்சத்தில் அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ். ஏன்னா ஒரு வாட்டி தான் ரேஷன் வாங்குவோம், எப்பவுமே மாசம் ரேஷன் வாங்க மாட்டோம். அப்போ இந்த மாசம் நீங்க ரேஷன் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த மாசம் வாங்க மாட்டீங்க. அதை நீங்க சேல்ஸ் பண்ணிடலாம். அந்த ரேஷன் அரிசியை சேல்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த 100 ரூபாய் மிச்சப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா இன்னொரு 500 ரூபாயும் சேமிச்சிட முடியும். அப்போ 15 வருஷத்துக்காக நீங்க உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 15 வருஷம் கழிச்சு 90,000 வந்து சேவ் ஆகும். அப்போ நீங்க வட்டி பாத்தீங்கன்னா 67,785 ரூபாய் வரையும் கிடைக்கும். உங்களுக்கு 1,57,785 ரூபாய் வரையும் இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல உங்களுக்கு இந்த அமௌண்ட் கண்டிப்பா சேவ் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பிரிச்சு சேமிக்க முடியும். இந்த கேஷ், மெடிக்கல், எமர்ஜென்சி, அதர் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு 500 ரூபாய், உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வேலை பார்க்க முடிஞ்சா கூட ஒரு 500 ரூபாய். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 1000 ரூபாய்க்கு நம்மளால வீட்டுல என்னென்ன பொருட்களை நம்ம சாப்பிட்டு நிம்மதியா இருந்துட்டு அதுல இருந்து மிச்சப்படுத்த முடியுமோ ஒரு 1000 ரூபாய்க்கு. ஏன்னா ஒரு மாசம் 1000 ரூபாய் நம்மளால மிச்சப்படுத்த முடியாது, கண்டிப்பா முடியும். இந்த விஷயத்துல ஒரு மளிகை பொருளா இருந்தாலும் பால்ல உங்களுக்கு மிச்சம் ஆகுது, அரிசி மூட்டைல மிச்சம் ஆகுது, ரேஷன்ல மிச்சம் ஆகுது, போன் ரீசார்ஜ்ல, சிலிண்டர் விஷயத்துல, இவி பில்லுல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால உங்களால ஒரு 50 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சா கூட அது பெரிய அமௌண்ட்டா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? பிபிஎஃப்லாம் மாசம் கட்டணும்னு இல்லை, ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் கூட கட்டலாம். அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களாலையும் சேமிக்க முடியும். பாசிவ் இன்கம் ஐடியாஸ் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 5 லட்ச ரூபாய் வச்சிருக்காங்க. அதுக்கு நான் எப்படி தங்கமே வாங்கிட்டா அப்படின்னு கேட்டாங்க. தங்கம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருந்தாலும் நான் ஒரு சில ஐடியாஸ் தரேன். இப்போ நீங்க போய் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு கூட வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாம ஒரு 9 சவரம், இந்த 5 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 9, 10 அந்த சவரன் வரையும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 5 வருஷத்துல 2019 நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 40,000 ரூபாய் இருந்துச்சு ஒரு 10 கிராம் அப்படின்னு வைங்களா. 2024 ஒரு 75 கிராம் வரையும் இருக்கு ஒரு 10 கிராம். இதுவே 2029 பாத்தீங்கன்னா 2029 ஒரு 1 லட்ச ரூபாய் வரையும் போகலாம் நமக்கு ஒரு 10 கிராம். அப்போ கண்டிப்பா நமக்கு லாபம் அதனை இருக்கு. இப்போ நீங்க இதை காயின்ஸாவோ வாங்கி வச்சுக்கலாம், இல்ல பாராவும் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 10 கிராம் அப்படின்றது 1,23,000 ரூபாய் வரையும் போகுது அப்படின்னும் போது ஒரு 75 கிராம் அப்படின்றது நமக்கு கிட்டத்தட்ட அந்த டைம்ல 8 லட்ச ரூபாவா மாறி கிடைக்கும். வாங்கும்போது 5 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குறோம். ஒரு டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 5 வருஷம் டைம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அது 8 லட்ச ரூபாவை மாறி இருக்கும். அதை வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம், அதுக்கான வருமானத்தை அதுவே சம்பாதிக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா அது ஒரு பாசிவ் இன்கம். நம்ம அதை வாங்கி வச்சுட்டோம், அது சேவ் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு விலையை கூட்டி தந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் நீங்க தங்கம் மூலயமாவும் சேமிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் தங்கம் எதுக்காக வாங்குறோம், ஒரு நிலமோ ஒரு வீடோ வாங்குறதுக்கு தானே லேண்டே தங்கமே வாங்குறோம். அப்போ ஒரு 5 வருஷம் டைம் எடுத்துக்கோங்களேன். இந்த லேண்டோட மதிப்பு எப்படி இருக்கும், ஹையா இருக்குமா, நிலத்தோட மதிப்பு ஏறி போயிருக்கும். அப்போ இந்த தங்கம் வாங்குறதே பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வாங்குறதுக்கு தான். நிலம் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ தங்கம் வாங்கி சேமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நிலத்தை வாங்க முடியும். இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா நமக்கு அமையுது. 5 லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா 1 சென்ட் இல்ல 2 சென்ட் வரையும் நீங்க தாராளமா வாங்க முடியும். இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் எடுத்துக்கோங்களேன், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி இருப்பாங்க. வாழ இடம் வேணும், கண்டிப்பா நமக்கு இருக்கிறதுக்கும் ஒரு இடம் வேணும். சரிங்களா? அப்போ அவங்க வாங்கும்போது 5 லட்ச ரூபாய் அப்படின்னா இப்போ அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும், 5 கோடி ரூபாவா இருக்கும். நிறைய ஒரு தாத்தா பாட்டி அந்த இடத்த அப்படியே வச்சிருப்பாங்க, பேர பசங்களுக்கு அவங்க பசங்களுக்குன்ட்டு அது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர் வீட்டில் வந்து தாத்தாவே அவங்க ஃபேமிலியோட அந்த நிலம் வந்து ஃபுல்லா வந்து வித்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நிலத்தை உங்களால சீக்கிரமா வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வித்துட்டாங்க, அந்த நிலத்தை உங்களால வாங்க முடிஞ்சுதா?
முடியாது. நிறைய பேர் வீட்டுல வாங்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு நிலத்தை வாங்குறோம் அப்படின்னா அந்த நிலம் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட். 5 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கின நிலம் இப்ப 5 கோடி ரூபாய்க்கு இருக்கு. அதனால நிலத்தை மோஸ்டா விற்காம பாத்துக்கோங்க. இருக்கிற நிலத்தை வந்து மத்தவங்களுக்கும் பயன்படுத்துற மாதிரி பாத்துக்கோங்க. ஏரியா சைடு ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது நாங்க எவ்வளவு ஒரு 2 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவா ரெடி பண்ணி ஒரு 2.5 சென்ட் வரையும் ஒரு இடம் வாங்கலாம் நாங்க. அதே மாதிரி உங்க சைடு வந்து எவ்வளவுக்கு அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன சென்ட் எவ்வளவு சென்ட் வருது அது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்து நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். அடுத்ததா விவசாயம் பண்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா விவசாய நிலம் கூட வாங்கி நீங்க விவசாயம் பண்ற மாதிரியும் பாத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலியான இந்த ஒரு நிலத்தை வாங்கி நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாங்காய் செடியெல்லாம் வச்சிடுறாங்க. அதை வந்து ஒரு வருஷம் அறுவடை பண்ணோம் அப்படின்னா யாருக்காச்சும் குத்தகைக்கு மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் கிடைக்குது. நம்ம மாங்காய் செடி விட்டுட்டு அந்த மாங்காய் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு யாருக்காச்சும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே அந்த மாங்காய்லாம் அறுத்துட்டு நமக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. அது வந்து மாங்காவோட ரேட்டு போறது அளவுக்கு இருக்கும். சோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இடம் வாங்கி தென்னை மரம் ஃபுல்லா வச்சிருவாங்க. ஒரு சில பேர் வாழை மரம் ஃபுல்லா வச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால நீங்க உங்க சைடு என்ன வந்து பெஸ்டான ஆப்ஷன்ஸா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் ஒரு 5 லட்ச ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அது 15 லட்ச ரூபாவா மாறுற இடத்துல நமக்கு அது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ராப்பர்ட்டியை நீங்க தாராளமா ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி கூட பாத்துக்கலாம். நான் இப்ப சொன்ன மாதிரி மாங்காய் மரமோ தென்னை மரமோ வாழை மரமோ இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க கூட இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு கடையாவோ ஒரு வீடாவோ வாடகைக்கு விடுற மாதிரி பாத்துக்கலாம். சரிங்களா? ரெண்ட், அதுவும் ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி பாத்துக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் கடை வாடகையே வந்து ஒரு வில்லேஜ் சைட் பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு போகுது வாடகை. இதுவே ஒரு 2500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் போகும். இதுவே சிட்டி சைடு அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்ட் இருக்கும். 50000 ரூபாய் ரெண்ட் கூட இருக்கலாம். ஸோ உங்க ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு ரெண்ட் கிடைக்கும். வீட்டோட வாடகையும் அப்படித்தான். ஒரு வில்லேஜ் சைடு இருக்கீங்க 5000 ரூபாயில முடிச்சிடலாம். ஆனா ஒரு சிட்டி சைடு போனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட்டே கண்டிப்பா ஒரு 10000 ரூபாய்க்கு மேல இருக்கும் ரெண்ட். அதான் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இருக்கிற ஏரியாவும் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு அது ஓகேவான்னு பாருங்க. ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்ட் இருந்தா, நிலம் இருந்தா, ஒரு கார் பார்க்கிங்க்கு ஒரு பைக் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே எனக்கு நிலம் இருக்கு, காலியான இடம் இருக்கு. அங்க ட்ரெயின் ஏறுறாங்க, நிறைய பேர் காரோ பைக்கோ நிறுத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நீங்க அதை ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டல் ஸ்பேஸா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு இடம் இருக்கு, அது வந்து உங்க சைடு ஒரு பார்ட்டி ஹால்லாம் நிறைய இல்ல, ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்றதுக்கு கூட இல்ல பார்ட்டி ஹால்ஸ் அப்படின்னா நீங்க இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களது மெயினான ஏரியாவா இருக்கு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தாராளமா நிறைய லாபம் கிடைக்கும். சின்ன சின்ன பார்ட்டி ஹால்ஸ் வந்து நடத்துற மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி கூட பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு கூட அந்த இடம் யூஸ் பண்ணிப்பாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷங்கள்ல அங்கே பண்ணுற ஆளுங்க கூட இருப்பாங்க. பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, பசங்களுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. பாசிவ் இன்கமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அடுத்ததான் இன்வெஸ்ட்மெண்ட்டை, ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த 5 லட்ச ரூபாய் செய்யட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம், பிரிச்சு கூட நீங்க செஞ்சுக்கலாம். தங்கத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பொறுத்தவரையும் ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸா இருந்தாலும், ஒரு வேற ஏதாச்சும் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? ரொம்ப நாள் உங்களோட கனவு, நம்ம யார்கிட்டயோ போய் கை நீட்டி காசு வாங்கிட்டு இருக்குமே, நம்ம ஏன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களே? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இல்ல நீங்க ஏதாச்சும் படிக்கணும்னு நினைப்பீங்க, அந்த படிக்கிறதுக்கான அமௌண்டா கூட இதை இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சு நீங்க செய்யலாம். என்ன பிடிக்கும்னு பாருங்க, உங்க ஃபேமிலிக்கு என்ன செட் ஆகும் அப்படின்றத பாருங்க, நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றத பாருங்க. என்ன பொறுத்தவரையும் பாசிவ் இன்கமா, ஐடியாஸா, இதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம். இதன் மூலியமா நமக்கு ஒரு இன்கமாவும் கிடைக்கும், நமக்கு நாளைக்கு இது ஒரு சொத்தாவும் அமையும். ஏன்னா இடம் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது வாழவும் இருக்கவும். மாதிரி நம்மளோட ஃபேமிலி பட்ஜெட்டை கொஞ்சம் யோசிச்சு போட்டோம் அப்படின்னா 2025ல 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா நம்மளால தாராளமா 15,000 ரூபாவே போதுமானதா இருக்கும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு. மிச்சம் 5,000 ரூபாய் அப்படின்றது நீங்க 5,000 ரூபாவை வேற வேற மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஒரு 3,000 ரூபாய் கட்டிடுறாங்க, அதனால அவங்களுக்கு 2,000 ரூபாய் அப்படின்றது சேவிங்ஸா மாறி இருக்கு. அந்த 2,000 ரூபாவை 1000 ரூபாய் கோல்டு சிட்டா போட்டுக்கலாம், ஒரு 500 ரூபாய் எஸ்எஸ்சில போடலாம், ஒரு 500 ரூபாய் ஆர்டில போடலாம், ஒரு 500 ரூபாய் பிபிஎஃப்ல போடலாம். 1000 ரூபாய் மட்டும் ஒரு கோல்டு காயின்ஸா மாசம் மாசம் கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம யோசிச்சு நம்மளோட சேவிங்ஸை கொஞ்சம் பிரிச்சு சேமிச்சுக்கோங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஐடியா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.